ஓரணியில் தமிழ்நாடு என்ன செய்ய போறாங்க? 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடி முடிப்பேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு ஸ்டாலின். ஒரு ஆட்சி, ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு அரசியல்ல தெளிவா எதிரிகளை அடையாளம் காட்டணும். ஏன் என் புள்ள ராக்கெட் விஞ்ஞானி ஆகாதா? என் புள்ள பெரிய சயின்டிஸ்ட் ஆகாதா? என் புள்ள இந்த உலகத்தை ஆளக்கூடிய பெரிய அதிபராகவும் பெரிய பிரைம் மினிஸ்டராகவும் பெரிய ஆளாவும் வரமாட்டானா? நீதிபதியை வரமாட்டானா? கலெக்டரா வரமாட்டானா? ஐபிஎஸ் வரமாட்டாங்களா என் பிள்ளைங்க? வணக்கம் தோழர்களே. அடுத்தடுத்து அதிரடி காட்டும் ஸ்டாலின், அடுத்தடுத்து அவர் எடுக்கும் முடிவுகளால் ஆடி போயிருக்கிற எதிர்கட்சிகள் 2026 எலெக்ஷனுக்கு முன்னாடி தமிழ்நாட்டுக்குள்ள ஒரு பெரிய ஆட்டத்தை ஆடி முடிப்பேன் அப்படின்னு சவால் விட்டுருக்காரு ஸ்டாலின். அதுலயும் தமிழ்நாட்டை ஓரணியில நிப்பாட்டுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அதுக்கான ஒரு வேலையை இப்போ திமுக கையில் எடுத்திருக்கு. 2 விஷயங்களுக்காக ஓரணியில் தமிழ்நாட்டை திரட்டுவோம் அப்படின்னு ஒரு திட்டமிடலை நாளையிலிருந்து ஆரம்பிக்கிறாங்க. ஓரணியில் தமிழ்நாடு என்ன செய்ய போறாங்க அப்படின்னா, மக்களை வீடு வீடா போய் 1 to 1 சந்திக்கிறது. ஒருத்தர் பார்த்து சந்திச்சு பேசி உறுப்பினர் சேர்க்கை சேர்ப்பது. ஏற்கனவே திமுகவுக்கு 2 கோடி உறுப்பினர் இருக்கிறதா திமுக சொல்லுகிறது. அந்த 2 கோடி உறுப்பினரை தாண்டி கூடுதலான உறுப்பினர்களை தங்கள் கட்சிக்கு சேர்ப்பது, புதிய உறுப்பினர்களை கட்சிக்கு சேர்ப்பது, கட்சியை இன்னும் வலுப்படுத்துவது அப்படின்னு ஒரு திட்டமிடல். 2வது, இந்த 1 to 1 சந்திக்கிறதுல இன்னொரு முக்கியமான விஷயம், இன்னும் 1 வருஷத்துல தேர்தல் வரப்போகுது. இந்த 4 ஆண்டுகள்ல தமிழ்நாடு அரசு என்னென்ன செய்திருக்கிறது? பெண்களுக்கு, குழந்தைகளுக்கு, சுகாதாரம், மருத்துவம், வேலை வாய்ப்பு, ஒரு வீட்டுல யாராவது ஒருத்தர் தமிழ்நாடு அரசினுடைய நலத்திட்டத்துல பயன்பெறவங்களா இருப்பாங்க. அவங்களை நேரடியா சென்று இது தொடர வேண்டும் என்றால், இது நிலைக்கணும்னா பாஜக, RSS கும்பல், அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது, விரட்டி அடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு ஒரு பிரச்சாரத்தை செய்யணும்னு முடிவு பண்ணிருக்காங்க. இதுக்கு ஏற்கனவே முதலமைச்சர் கிளீனா ஒரு பிளான போட்டிருக்காரு. என்ன? முதல்ல மாவட்டம் தோறும் ஒரு மாவட்டத்தையும் தனித்தனியா சந்திக்கிறார். அது ரொம்ப முக்கியமான இடம் நான் பாக்குறேன். மாவட்ட செயலாளர்களை மற்ற இயக்கங்கள், மற்ற கட்சிகள் ஈஸியா சந்திப்பாங்க, அது ரெகுலரா நடக்கும். ஆனா திமுக போன்ற பெரிய ஒரு கட்சி, ஆளுகிற ஒரு கட்சி, அதுலயும் முதலமைச்சரா இருக்கிற ஒருத்தர் தனித்தனியா மாவட்டத்துல இருக்கிற அத்தனை செயலாளர்கள், அங்க வட்ட செயலாளர், அந்த செயலாளர், இந்த செயலாளர், கிளை வரைக்கும் அத்தனை பேரையும் கூட்டி உட்கார வச்சு முக்கிய பொறுப்புல இருக்கிறவங்க, பொறுப்பாளர்கள் எல்லாரையும் பேசுறாரு. மாவட்டம் தோறும் பேசுறாரு. மாவட்டம் தோறும் அறிவாலயத்துக்கு வர வச்சு ஒரு நாளைக்கு 3 மாவட்டம் 4 மாவட்டத்தை பார்த்துட்டு இருக்காரு இப்போ முதலமைச்சர். 4-5 நாளா நடந்துட்டு இருக்கு. அவங்கள பார்த்து சந்திச்சு சொல்றது என்ன அப்படின்னா, நீங்க மக்கள் கிட்ட போங்க, மக்களை சந்திங்க, மக்கள்கிட்ட பேசுங்க அப்படின்னு தனித்தனியா இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்திருக்காரு. ஒரு மாவட்டத்திற்கும் அதன் சூழலுக்கு ஏற்ப மக்களை சந்திக்கிற வேலையை திமுக பிளான் பண்ணி இருக்கு. இதுல கூடுதலா என்ன சொல்லப்படுகிறது அப்படின்னா, ஓரணியில் தமிழ்நாடு ஏன் தரலணும் அப்படின்னா, ஏராளமான திட்டமிடல் வந்திருக்கு. நீங்க இலவச வீட்டு மனை கொடுக்கப்பட்டு இருக்கு. கனவு இல்லம், கலைஞர் கருணாநிதியினுடைய கனவு இல்ல திட்டத்துல பலருக்கும் வீடுகள் கிடைச்சிட்டு இருக்கு. குடிசை மாற்று வீடுகளை பெண்கள் பேர்ல தான் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. தனிப்பெண்ணாக இருந்தா ஒருத்தருக்கு ரேஷன் கார்டு இதுவரை கொடுக்கப்பட்டது இல்ல. ஆனா ஒரே ஒரு பெண் தனியா இருந்தாலும் தனிப்பெண்களுக்கு ரேஷன் கார்டு கொடுங்க அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. பெண்களுக்கான இலவச பேருந்து பயணம், ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு, எனக்கு நேத்து அதான் ரொம்ப ஆச்சரியமா இருந்தது, தண்ணி குடிக்கிறதுக்கு வாட்டர் பெல் அப்படின்னு ஒரு சிஸ்டத்தை அறிமுகப்படுத்திருக்காங்க. வெயில் காலம் அதிகமா இருக்கு, சூழல் மாறி இருக்கு, கிளைமேட் சேஞ்ச் ஆயிருக்கு. இதுல குழந்தைங்க தண்ணி குடிக்காம உடம்ப வருத்திக்க கூடாது, அதுல நோய் ஆயிடக்கூடாது, குழந்தைங்களுக்கு டீஹைட்ரேஷன் ஆயிடக்கூடாது, நீர் வத்தி போக கூடாது அப்படின்றதுக்காக அரசு வாட்டர் பெல் ஒண்ணு வச்சிருக்காங்க. ஒரு வகுப்பு முடியும் போதும் வாட்டர் பெல் அடிக்கும் போது அந்த தண்ணி எடுத்து குழந்தைங்க குடிச்சுக்கலாம். வகுப்பு நடத்துறதுக்கு இடையிலேயே வாட்டர் பெல் அடிப்பாங்க, குழந்தைங்க தண்ணி குடிச்சிட்டு ஒரு 3 நிமிஷம் தண்ணி குடிச்சிட்டு ரிலாக்ஸ் ஆயிட்டு கிளாஸை கவனிக்கிறது. இதெல்லாம் யோசிச்சு ஒன்னா பண்ணிட்டு இருக்காங்க. அதோட இல்லாம மாணவர்களுக்கு என்று தனியாக பேருந்து இயக்குவது. ஏன்னா காலையில பிள்ளைங்க ஓடி பஸ்ஸை பிடிக்க முடியல, படியில தொங்கிட்டு போறாங்க. அப்ப மாணவர்களுக்கு தனி பேருந்து கொடுத்துட்டோம்னா அந்த வேலையை இப்போது தமிழ்நாடு அரசு கையில் எடுத்திருக்கிறது. மாணவர்களுக்கு பேருந்து இயக்குவது, அது அரசு பள்ளி மாணவர்களுக்கு தனியாக பேருந்துகளை இயக்குவது அப்படின்னு முடிவு பண்ணிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன். அப்ப இந்த மாற்றங்கள்லாம் செஞ்சிருக்கோம்ல, இது ஈஸியா போய் எளிய மக்களுக்கு சேராது. எளிய மக்கள் 24 மணி நேரம் நியூஸ் பார்த்துட்டு இருக்க மாட்டாங்க, சாட் பண்ணிட்டு இருக்க மாட்டாங்க, அல்லது சமூக வலைத்தளங்கள் இயங்க மாட்டாங்க. அவங்க உழைச்சிட்டே இருப்பாங்க.
உழைச்சிட்டு வந்து அப்படியே உடம்பு ஓடா போய் சாப்பிட்டு படுக்கிறதா உங்களுக்கு நேரம் சரியா இருக்கும். அப்ப இந்த மக்களுக்கு இந்த நலத்திட்டங்கள் எப்படி போய் சொல்றது அப்படின்னா வீடு வீடா போ. அப்ப வீடு வீடா போகும்போது என்ன, ஒரு தமிழ் புதல்வன் திட்டத்துல படிக்கிற ஒரு குழந்தை இருப்பான்ல வீட்டுல, ஒரு சின்ன பையன், புதுமை பெண் திட்டம், பெண் குழந்தைகளுக்கான கல்வி உதவி, அந்த திட்டத்துல கல்வி உதவி பெறுகிற ஒரு குழந்தை இருக்கும்ல, அல்லது மகளிருக்கான உரிமை தொகை பெறுகிற ஒரு பெண் இருப்பாங்கல்ல, இலவச பேருந்துல போற ஒரு பெண் இருப்பாங்கல்ல, இப்படி நலத்திட்டங்களை பெறக்கூடிய பெண்களை போய் சந்திச்சு, குழந்தைங்களை சந்திச்சு, இந்த வளர்ச்சியை தக்க வைத்துக் கொள்ள வேண்டும்டா, இந்த வளர்ச்சியை அப்படியே வச்சுக்கணும்னா, இந்த நலத்திட்டங்கள் எல்லாம் திரும்ப செயல்படணும் அப்படின்னா திமுக ஆட்சி நீடிக்கணும், திமுக கூட்டணி ஆட்சி வரணும் அப்படின்றத மக்கள்கிட்ட 1 to 1 பேச போறாங்களா. இதுல இன்னொரு விஷயம் என்ன அவங்க முடிவு பண்ணி இருக்கிறாங்க அப்படின்னா, இந்த 1 to 1 சந்திக்கிறத திருவிழா மாதிரி சந்திக்கணும். சும்மா போய் அப்படிலாம் சந்திக்கிறது இல்ல. ஒரு பெரிய திருவிழா ஒரு ஊருக்குள்ள நடந்தா எப்படி இருக்கும், மேல தாளங்களோட ஒரு பெரிய கூட்டம் போய் மக்களை சந்திச்சு அவங்களோட பேசி, அந்த தெருவுல நின்று ஒருத்தர் பேசி அப்படியெல்லாம் பண்ணி அந்த மக்களை நீங்க சந்திக்கணும். ஒரு தெருவுல போய் நிக்கிறீங்க, 10 பேரை பாக்குறீங்க, அந்த இடத்துல அந்த நலத்திட்டங்கள் குறித்து பேசுங்க. என்னென்ன அயோக்கியத்தனத்தை ஒன்றிய அரசு செய்திருக்கிறது, இந்த இடம் தான் எனக்கு பிடிச்ச இடம். நீங்க அரவிந்த் கெஜ்ரிவால் தோத்து போன இடம் இந்த இடங்க. அரவிந்த் கெஜ்ரிவால் நல்ல வளர்ச்சியை டெல்லிக்கு கொடுத்தாரு, மறுக்கவே முடியாது. 3 முறை ஆட்சிக்கு இருந்தாரு. ஒரு முறை சீக்கிரமே கவுத்து விட்டாங்க, அவரே ரிசைன் பண்ணாரு. 2 முறை முழுமையா ஆட்சி நடத்தியிருக்காரு. ஆனா இந்த 3 முறை ஆட்சியில அவர் செய்ய தவறியது எதிரிகளை அடையாளம் காட்டாம விட்டது. ஒரு ஆட்சி, ஒரு அரசு, ஒரு கட்சி, ஒரு அரசியல்ல தெளிவா எதிரிகளை அடையாளம் காட்டணும். இங்க எப்படி பெரியாரும் அம்பேத்கரும் சிங்காரவேலர் போன்றவர்களும் ஜீவானந்தம் போன்றவர்களும் KP ஜானகி போன்றவர்களும் பார்ப்பனிய ஆதிக்கத்திற்கு எதிராக, ஒடுக்குமுறைக்கு எதிராக, மதவாதத்திற்கு எதிராக ஒரு குரலை எழுப்பினார்களோ அந்த குரலை இங்க எழுப்பணும். ஆனா கெஜ்ரிவால் அங்க செய்யல. வெறும் வளர்ச்சி வளர்ச்சி வளர்ச்சின்னு போயிட்டாரு. அதனால மக்கள் ஒரு பொய்ய சொன்னோடனே டப்புன்னு அவரை தூக்கி எறிஞ்சிட்டு இந்த பக்கம் வந்துட்டாங்க. ஆனா கருத்தியெல்லாம் தெளிவுபடுத்திட்டோம்னு வச்சுக்கோங்க மக்களை. இந்துத்துவன்ற பேர்ல RSS BJP சங்க பரிவார் கும்பல் உள்ள வந்தா என்ன நடக்கும், பாலியல் வல்லுறவு நடக்கும், தலைவெறி பிடிச்சு ஆடுவான், மாட்டுக்கறி வச்சிருக்கிற பேர்ல நம்மள அடிச்சு கொள்ளுவான், கருத்து சொல்றவங்களை எல்லாம் துப்பாக்கியால சுடுவான், அறிவாளிகளை கொன்னு குவிப்பான், ஒரு மத கலவரத்தை உண்டாக்குவான், முருகனை தூக்கிட்டு வருவான், காளியாத்தாவை தூக்கிட்டு வருவான், பிள்ளையார தூக்கிட்டு வருவான், ராமனை தூக்கிட்டு வருவான். அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வச்சு நம்ம பக்தியை பயன்படுத்தி ஒரு கலவரத்தை ஏற்படுத்த முயற்சிப்பான். இதெல்லாம் நம்ம தொடர்ந்து சொல்றோம், இனியும் சொல்லுவோம், எப்பவும் சொல்லுவோம். அப்ப ஆரிய பார்ப்பனிய சித்தாந்தமோ ஆரிய பார்ப்பனிய திட்டங்களோ தமிழ்நாட்டுக்குள்ள எடுபடாததுக்கான வேலையும் செய்யணும். அதையும் சேர்த்து செய்யுங்கன்னு அறிவுறுத்தி இருக்காரு. அது ரொம்ப முக்கியமான இடமா நான் பாக்குறேன். எதிரிகள் யாரும் நீ அடையாளம் காட்டிட்டே இருக்கணும் மக்களுக்கு. அவன் நமக்கு என்னென்ன பண்ணிருக்கான்னு அடையாளம் காட்டணும். கல்வி நிதி ஒதுக்கல, புதிய கல்விக் கொள்கைன்ற பேர்ல பள்ளிக்கூடத்துக்கே நம்ம பிள்ளைங்க வரக்கூடாதுன்ற சூழல்ல எல்லா அயோக்கியத்தனமும் பண்றாங்க. புதிய கல்விக் கொள்கையில குலக்கல்வியை கொண்டு வந்து நம்ம பிள்ளைங்க எல்லாம் முடி வெட்டுறதுக்கும், செருப்பு தைக்கிறதுக்கும், மர வேலை, மண்பான வேலை செய்யறதுக்கும் பயிற்சி கொடுக்க போறோம்ன்றான். ஏன் என் புள்ள ராக்கெட் விஞ்ஞானி ஆகாதா, என் புள்ள வந்து பெரிய சயின்டிஸ்ட் ஆகாதா, என் புள்ள இந்த உலகத்தை ஆளக்கூடிய பெரிய அதிபராகவும் பெரிய பிரைம் மினிஸ்டராகவும் பெரிய ஆளாவும் வரமாட்டானா, நீதிபதியை வரமாட்டானா, கலெக்டரா வரமாட்டானா, IPS வரமாட்டாங்களா என் பிள்ளைங்க? அப்போ இந்த குழந்தைங்க எல்லாம் இப்படி எல்லாம் வந்துடக்கூடாது, கால் மேல கால் போட்டு கெத்தா கையை நீட்டி நம்ம முன்னாடி பேசிடக்கூடாது அப்படின்னு பார்ப்பனியம் பயப்படுது. அதனால கல்வி அறிவற்றால நம்ம மாத்த முயற்சிக்குது. இதை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணுமா இல்லையா? அதுக்காக நம்ம கல்வி நிதி கொடுக்க மாட்டேங்குது, சம்பளமே கொடுக்க முடியாத அளவுக்கு சீரழிச்சு விட்டுருச்சு. ஏங்க குளத்து வேலைன்னு நம்ம சொல்லுவோம், 100 நாள் வேலை திட்டம். அதுல பெரும்பான்மை கிராமத்து பெண்கள் பொருளாதாரம் அதுலதான் வருது. ஒருவேளை இந்த 100 நாள் வேலை திட்டம் இல்லைன்னா இந்த கொரோனா காலகட்டத்துல நூத்துக்கணக்கான ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் செத்து போயிருக்கும்னு ஐநா நமக்கு வந்து அறிக்கை கொடுத்தாங்க. அப்ப இந்த 100 நாள் வேலை வாய்ப்பு திட்டத்தை காங்கிரஸ் அரசு இருந்த போது அவர்களோடு கம்யூனிஸ்ட் ஒரு குறைந்தபட்ச செயல் திட்டத்தை உருவாக்குங்கன்னு கட்டாயப்படுத்தி உங்களுக்கு நாங்க வெளியே இருந்து ஆதரவு கொடுக்கிறோம் அப்படின்னு சொல்லி உருவாக்கப்பட்டதான் இந்த குறைந்தபட்ச செயல் திட்டம். அதுலதான் நீங்க RTI போடுறீங்கல்ல, உடனே தகவல் பெறும் உரிமை, அதெல்லாம் கம்யூனிஸ்டுகள் போராடி கொண்டு வந்தது. அதே போல இந்த 100 நாளையும் கொண்டு வந்தது. இதுல என்ன அப்படின்னா 100 நாள் திட்டத்துக்கு கூட காசு கொடுக்கலங்க. 8 மாசமா பேரிடர் வந்தா காசு கிடையாது, மெட்ரோ கட்டமைப்புக்கு காசு கிடையாது, மருத்துவ கட்டமைப்பு காசு கிடையாது. 6 மருத்துவக் கல்லூரி புதுசா வேணும்னு கேட்டிருக்கோம், நாங்க வந்து கொடுக்க முடியாது. ஒரு எய்ம்ஸ் மருத்துவமனை 2015க்கு முன்னாடி அறிவிக்கப்பட்டது, அது பல காலமா பேசப்பட்டது. எனக்கு தெரிஞ்ச ஒரு 30 வருஷமா பேசப்பட்டதா எய்ம்ஸ் மதுரையில.
போராடி அதுக்கான உரிமை பெற்ற பிறகும் மருத்துவமனை வரல, வீடியோ வெளியிடுறான். அப்ப மக்கள்கிட்ட இதெல்லாம் சொல்லணுமா இல்லையா? அப்ப இத சொல்லுங்க. இதெல்லாம் மக்கள் போய் வெளியே தெரிஞ்சுக்க முடியாது, மீடியாக்களை தெரிஞ்சுக்க முடியாது, சமூக வலைத்தளங்களை தெரிஞ்சுக்க முடியாது. போனு கூட இல்லாத 40% மக்கள் இந்தியாவில் இருக்கிறாங்க. அப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி கொண்டு போய் சேர்க்கிறது? அப்ப தமிழ்நாட்டுக்குள்ள இந்த பிரச்சாரம் ஓரணியில் தமிழ்நாடு மிகப்பெரிய முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றா பார்க்கப்படுது. அதுலயும் குறிப்பா ஒரு சொல்லியிருக்காரு, பூத் கமிட்டி. அது தமிழ்நாட்டுல மிகப்பெரிய அளவுல இருக்கிற 2 கட்சினா அதிமுக திமுக. பூத் கமிட்டிக்கு அங்க பிரச்சனை இல்ல. இப்பதான் அதிமுகவுல அந்த பிரச்சனை ஆரம்பிச்சிருக்கு. தடுத்து காப்பாற்ற வேண்டியது எடப்பாடி பொறுப்பு, அந்த கட்சியினர் இருக்கிற தலைவர்கள் பொறுப்பு. ஏன்னா மொத்தமா ஒன்னொன்னா சில்லறையா பொறுக்கிட்டு இருக்கான் பிஜேபி. அதுதான் செய்வான்னு உலகத்துக்கே தெரிஞ்ச வரலாறு அரசியல். நீங்க பூத் கமிட்டி எல்லாம் அமைச்சாச்சு, ஆல்ரெடி இருக்கு ஸ்ட்ராங்கா பூத் கமிட்டி. அந்த பூத் கமிட்டிகளை கூப்பிட்டு அவங்களுக்கு மீட்டிங் நடத்தி என்ன சொல்லணுமா, 30% திமுகவினர் வந்து ஓட்டு போடுறதுக்கான சூழலை உருவாக்கணும். அப்ப 30% ஒரு வாக்குச்சாவடியில திமுகவுக்கு ஓட்டு விழுகணும் அப்படின்றத உறுதிப்படுத்துங்க அப்படின்னு போயிருக்காரு. இப்ப 30%னா போற போக்குல ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு சூழலை உண்டாக்கணும். இன்னொன்னு, குறைந்தபட்சம் நமக்கு வெற்றியை உறுதிப்படுத்துவது பூத் கமிட்டி தான். அந்த வேலையை நீங்க இப்ப இருந்தே ஆரம்பிங்க. 30% பேர் நமக்கு ஓட்டு போடணும். அப்புறம் பிளஸ் கூட்டணி கட்சிகளுடைய ஓட்டு சேர்ந்துச்சுன்னா அது 30, 35, 36 வந்துடும், 40 கூட வரும். உண்மைகளை மக்கள்கிட்ட போய் சேருங்க. அதிமுக கூட்டணியினுடைய உள்ளடி வேலைகளையும் அந்த அதிமுக கூட்டணி எப்படி பாஜகவுக்கு கைகட்டி சேவகம் செய்யறதுன்னு இதே சொல்லுங்க அப்படின்னு. அப்ப இது ஒரு பக்கா பிளான், அவ்வளவு பக்கா ஸ்கெட்ச். இது ஸ்கெட்ச போட்டு வீடு விட போய் தெரியாத மக்கள், போன் இல்லாத மக்கள், இந்த செய்தியை அறிஞ்சுக்கிறாத மக்கள் அல்லது போலி செய்தியை பரப்பணும் போது அதுதான் உண்மை நம்பிக்கிட்டு இருந்த மக்கள் இருக்காங்கல்ல, இப்ப இவங்க எல்லாருக்கும் கிளீனா பாலிடிக்ஸ அப்படியே வீடு விடா சொல்றதுக்கான ஒரு பக்கா பிளானோட இறங்கி இருக்கு திமுக. இதுல பதறிட்டு கிடக்காரு எடப்பாடி. ஏற்கனவே கூட்டணி ஒட்டவே இல்லை, ஒருத்தன் அடிச்சுக்கிட்டு சத்திட்டு இருக்கான். இங்க பாஜக கூட்டணி தான் ஆட்சிக்கு ஒரு கூட்டணி ஆட்சி வரும் அப்படின்னா, 2வது பாஜக தான் ஆட்சிக்கு வரும் சொன்னானுங்க, 3வது எடப்பாடியே முதலமைச்சரே வர முடியாதுன்னு சொல்லிட்டானுங்க. இதெல்லாம் சொன்ன பிறகும் கூச்ச நாச்சம் இல்லாம ஒரு பீஸ் நாங்க பாட்டு உட்கார்ந்துருப்போம் அப்படின்னு தெரியுதுன்னா நம்ம ஒன்னும் சொல்றதுக்கு இல்ல. ஆக திமுக அடிச்சு ஆடிட்டு இருக்கு, இந்த கும்பல்லாம் கதறிட்டு இருக்கு, பதறிக்கிட்டு இருக்கு. நமக்கு எந்த வழியும் இல்லாம போச்சே மாப்பிள்ள அப்படின்னு கண்ணீர் சிந்திட்டு இருக்காரு நம்ம எடப்பாடியாரு. தப்பிச்சுக்கோங்க மிஸ்டர் எடப்பாடி.